Hello friends, welcome back to Priya Vijay Kitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி லெமன் கொரியாண்டர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழம் வச்சு நம்ம செய்ய போகிற இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வழக்கமாக செய்கிற ரசத்தை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்தோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இங்கே ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு போட்டுக்கலாம். முதல்ல இந்த துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். அடுத்து இதுக்கு அளவு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் துவரம்பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக வரும். உங்களுக்கு தண்ணி அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதோட ஒரு பிடி அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். அடுத்து லெமன் ரசத்துக்குரிய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். முதல்ல லெமனை பிழிஞ்சு வச்சிடலாம். இங்கே வந்து நான் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். நல்லா புளிப்பாக சாப்பிட்ற ஆள்னா நீங்கள் 1.5 லெமன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 4லேருந்து ஒரு 5 பல்லு பூண்டு வந்து தொலியோடையே போடுங்க. அப்படின்னா தான் ரசத்துக்கு நல்ல வாசம் கொடுக்கும். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. பச்சை மிளகாயை கம்மி பண்ணிட்டு கூட மிளகை வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இதில் நம்ம 6 பொருள் போட்டிருக்கோம். கொத்தமல்லி இலை, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி ஒரு 7 நிமிஷம் நான் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு சூடாக இருக்கும் போதுலே மசிச்சு விட்டுருங்க, நல்லா மசிஞ்சிரும். அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு தண்ணியை ரெடியாக வச்சிடலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வேணும்னா நமக்கு கூட கொஞ்சம் தண்ணி நம்ம ரசம் வைக்கும் போதுல ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணி ரெடி. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் எடுக்காது, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஊற்றினாலே போதும். எண்ணெய் காயவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்ததை போட்டுடலாம். இது கூடவே ஒரே ஒரு காய்ந்த வத்தல், அப்புறம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு பரட்டிக்கிறேன். நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பரட்டுறேன். அந்த பூண்டோட வாசனை வரதுக்காக நான் வந்து இப்படி பரட்டுறேன். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம். கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. பொதுவாக நம்ம ரசத்துக்கு முதலியே உப்பு போட மாட்டோம். இங்கே வந்து நம்ம எந்த புளி எதுவுமே சேர்க்காதனால நம்ம முதலியே உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்படின்னா தான் அந்த இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த வாடை எல்லாம் போகும், பச்சை வாடை எல்லாமே உங்களுக்கு போகும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 1.5 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே ஊற்றினோன்னா உங்களுக்கு வந்து கடுத்து போயிடும், ரசம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு இறக்கி. இப்போ நம்ம இதில் பிழிஞ்சு வச்ச எலுமிச்சை ஜூஸை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு வாசத்துக்கு. அவ்வளவுதான், சுவையான லெமன் கொரியாண்டர் ரசம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.